பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இருக்கக்கூடிய அரசு தேர்வுகள் இயக்ககம், ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் மற்றும் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி குழுமம் உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கான பணியிட மாறுதல் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக கடந்த மாதம் பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குநர் ஓய்வு பெற்ற நிலையில் தொடர்ச்சியாக 9 இயக்குநர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கான பணி அடிப்படையில் மற்றும் அவர்களுடைய அனுபவ அடிப்படையிலான பதவி உயர்வு வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நேற்று 9 இணை இயக்குநர்களுக்கான அந்த பணி மாறுதல் நடைபெற்றது. ஆனால் இன்று தொடக்க கல்வித்துறை இயக்குநர் சேதுராமவர்மா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அரசு தேர்வுத்துறை இணை இயக்குநர் நரேஷ் பதவி உயர்வு பெற்று தொடக்க கல்வி இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் இயக்குநர் லதா அரசு தேர்வுத்துறை இயக்குநராக தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆசிரியர் தேர்வு வாரிய உறுப்பினர் உமா மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டு தற்பொழுது அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பள்ளிக்கல்வித்துறையில் இணை இயக்குநர்கள் ஆகியோருடான அந்த பணியிட மாறுதல் என்பது இந்த மாதத்தில் மட்டும் 2வது முறையாக நடைபெற்றிருக்கிறது.